அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இது இந்த அருமையான நாள்ல நமது தகப்பனுடைய உள்ளத்தில் உள்ள ஆழங்களை அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னுமாய் நாம் அறிந்து கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமது தகப்பனுக்கு துதி கன மகிமை ஏறெடுத்துக் கொண்டு இந்த நாள்ல கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு எபேசியர் 2 அதிகாரம் 10 ஆண்டவருடைய இந்த போதகத்தை நாம் கேட்போம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நற்கிரியைகளை செய்கிறதற்கு இந்த உலகத்தில் நாம் இனி சாத்தானோட பிள்ளை இல்ல, நாம ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காண்பிப்பதற்கு ஒரு அடையாளம் கிறிஸ்தவன் என்பது மாத்திரமல்ல, கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டு அவருடைய குணலட்சணத்தை காண்பித்தால் மாத்திரமே நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் என்பது அர்த்தம். ஆக நான் என்ன பண்ணோம், நாம நற்கிரியைகளை நாள்தோறும் செய்யணும். இந்த பழைய மாம்சம் என்ன பண்ணும்னா, நாம மரித்திருந்தோம், கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிருந்தோம் பழைய மாம்சத்தில் இருக்கும்போது. ஏன்னா நம்முடைய மாம்சமும் மனசும் செய்யறத சொல்றத நாம் என்ன பண்ணோம், செய்து தேவனுடைய கோபாக்கினையை பிள்ளைகள், அவருடைய அதாவது சாத்தானுடைய பிள்ளைகளா நாம் இருந்தோம். அப்போ நம்முடைய தகப்பன் அவருடைய இரக்கத்தினால நாம ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகும்படி நம்ம மேல அவர் கருணையும் கிருபையும் வச்சு அக்கிரமங்களால் மறிச்ச நம்மள கிறிஸ்துவுடன கூட அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். நாம விக்கிரக ஆராதனை மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனை போல பல காரியம் நமக்குள்ள இருந்திருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து போட சொன்னார். விக்கிரகம் என்பது ஒரு பொருள்ல தேவன் இருக்கிறார். இந்த மனிதர் அதிகமா தேவனை விட நேசிச்சுட்டு தேவனுடைய காரியத்தை விட்டா கூட அது விக்கிரகம் தான். அது பாஸ்டரா இருக்கலாம், மூத்த சகோதரா இருக்கலாம், இல்ல தாயா இருக்கலாம், இல்ல நமக்கு கூட இருந்த ஃப்ரெண்டா இருக்கலாம், அது ஆண்களா இருக்கலாம், பெண்கள், இவங்க எல்லாரும் தேவனை விட அதிகமா நாம நேசித்தா நாம விழுந்து போகக்கூடிய ஒரு பிள்ளைகள் தான். ஆக நாம என்ன பண்ணணும், நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், அவரோட எழுந்திருக்கணும். அவர் பாருங்க, நமது பாவங்களுக்காக ஈடுபலி கொடுத்து தன்னுடைய பரிசுத்த தூய இரத்தத்தால் நம்மளை மீட்டிருக்கார். இனி நாம பின்மாற்றம் அடைஞ்சா, இனி நாம இன்னுமாய் உலகத்துல போனா, இன்னுமாய் நமக்கு கூட இருக்கிறவங்களோ இல்ல நம்முடைய பழைய வாழ்க்கையில இருந்தவங்களை திருப்திப்படுத்த நம்ம ஓடினா, கிறிஸ்துவோட ரத்தத்தை நம்ம மெரிக்கிறதுக்கு சமமா. அப்ப நம்ம நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும், பழைய மாம்சத்துல இருந்த பேச்சு இப்போ இருக்கா? ஒரு சில நேரத்துல தடுமாறி வந்துரும், அவங்க கோபம் மூட்டுறதுனால. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ்துடைய ரத்தம் நம்மளுக்காக பரிந்து பேசும். நம்ம மன்னிப்பு கேட்டு உடனே கிறிஸ்து கிட்ட மட்டும் இல்ல, அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். நம்ம பேசணும் கிட்ட நம்முடைய கிரியையில காண்பிக்கணும். வார்த்தையால மட்டும் இருக்கக்கூடாது பிரதர். கிரியையில காண்பிச்சா நம்ம கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மாணவன்கள். பிரியமானவர்களே, நாம ஒவ்வொரு நாளும் தேவனண்டையில வந்து சேர்றதுக்கு ஆசையா 1 மணி நேரம் நம்ம கொடுத்தே ஆகணும். 1 மணி நேரம் நாம கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை பக்குவப்படுத்துவார். சரிங்களா? அவர் எதிர்பார்க்கிற கல்லா நம்மள மாத்துவார். ஜீவன் உள்ள கல்லா, ஜீவன் உள்ள கல்லா. சாதாரணமான கல்லே ஒரு ஷேப்பா எங்க நடக்குது, அந்த செங்கல் இடத்துல நடக்கும், செங்கல் செய்யற இடத்துல. அது பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மண்ணுல இருந்து, அதாவது ஒரு ஊரு மண்ணுல இருந்து, அத களிமண்ல இருந்து தான் எடுப்பாங்க, மணல்ல இருந்து எடுக்க மாட்டாங்க, அது நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல போயிட்டு அந்த மண்ணு பாருங்க, அந்த களிமண் அந்த தண்ணீரை உள்வாங்கும். அப்புறம் அந்த குயவன் அதை பிசையும் போது அதுக்கு ஈடு கொடுத்து தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளும். பக்குவப்படுத்திட்டு அது நெருப்புல ஒரு ஷேப்பா வரும். அப்புறம் நெருப்புல அது சுட வைப்பாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், செதுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு வேலைக்கு வரும்.
நாமும் அதே மாதிரி கல்லுதான். இந்த உலக மனுஷர்ல இருந்து நம்மள பிரிச்சு எடுத்து நாம சத்தியத்தை ஜீவ நீற்ற உள்ள வாங்குற மாதிரி நம்ம உள் வாங்கும் பொழுது சத்தியத்தினுடைய மட்டும் சத்திய வார்த்தைகளை மட்டும் உள்வாங்கி குணாதிசயத்துல காண்பிக்கும் பொழுது நம்மள ஷேப் ஆக்கிட்டு உபத்திரவம் நெருப்புல சுடுவாங்க. அப்போ அதை தாங்கினாதான் நம்ம கல்லு ரெடி. சரிங்களா? அப்படிதான் பழைய ஏற்பாட்டுல பல பேரை அவர் ரெடி பண்ணியிருக்கார். பாருங்க, நாம இங்கேயே மத்தவங்கள திருப்தி பண்ணோம். அவங்க மாம்சத்திலே இருப்பாங்க. நீ நம்ம கூட பழகுனவங்க, நம்ம கூட இது பண்ணவங்க, ஒரு காரணத்தினால பழகியிருப்பாங்க. நீ இந்த காரியம் மட்டும் விட்டுரு. ஆனா சத்திய அறிவை நான் அறிந்துக்க மாட்டேன். இன்னுமாய் எனக்கு நீ கூட இருக்கணும். இன்னுமாய் இந்த ஜாலியா அரட்டை அடிச்சுன்னு என்னுடைய இஷ்டத்துக்கு இருக்கணும்னா, தேவனோட பிள்ளையா இருந்தா நம்ம தேவனுடைய கிருபை நம்மளை வழி நடத்தினா, கிறிஸ்து போதித்த மாதிரி நாம் நடக்கிறோம்னா, நம்ம என்ன பண்ணோம்? அந்த காரியத்துக்கு விலகி இருக்கணும். ஏன்னா கோபாக்கினி பிள்ளையாம நம்ம மாறிடுவோம். சாத்தான் டைரக்டா வந்து 2 கொம்பை வச்சுன்னு வந்து நம்மள வில தள்ள மாட்டான். நைஸா பேசிதான் வில தள்ளுவான். நாம தான் என்ன பண்ணோம்? பத்திரமா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு, அந்த பரம அழைப்பு, இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு அழைப்பு. நாம பாருங்க, அந்த பாளையத்துக்கு புறம்பா நாம இருந்தோம். புறஜாதியா ஆசாரிப்பு கூடாரத்துல நாம இல்ல. பழைய ஏற்பாட்டு நிழல் அதுல இருக்கு. அதுக்கு புறம்பா இருந்தோம். நம்மள என்ன விருத்த சேதனம் இல்லாதவர்கள் நாம புறஜாதியா இருந்தோம். அப்போ நம்மள பாருங்க, யூதர்களை அவங்களுடைய இருதயத்தை கடின பண்ணி நாம தேவனுடைய பிள்ளையா கிறிஸ்துவால போதிக்கப்பட்டு நாமோ சாலமோன் தேவாலயத்துல எப்படி நடந்துச்சோ அது மாதிரி இங்க வனாந்தர பயணத்துல இருக்கிற நம்மள, இந்த பூமியில பட்டு கொண்டிருக்கிற நம்மள அவர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். பாருங்க, புறஜாதி அந்த ஆசாரிப்பு கூட இருந்து பாளையத்துக்கு புறம்பா இருந்தவங்க நம்மள பரிசுத்த ஸ்தலத்துக்கு கூட்டு வந்திருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்காக நம்மளை கழுவிட்டு கொண்டிருக்கிறார். நம்ம ஜீவன் உள்ள கல்லா? நாம தான் முடிவு பண்ணணும் பிரதர். ஜீவன் உள்ள தேவனுடைய புள்ளங்க நாம. இங்கதான் உபத்திரவம், இங்கதான் போராட்டம், வனாந்தர பயணம் தான். அந்த கல்லு எப்படி அந்த நீரை உள்வாங்குச்சோ அது மாதிரி சத்தியம் என்ற ஜீவ நீரை நம்ம உள்வாங்குறோமா? வாங்கணும், ஆசையா தேடணும். சும்மா வராது பிரதர், கஷ்டம்தான். ஒவ்வொரு நாளும் கஷ்டம்தான் பிரதர். நாம என்ன பண்ண 1 மணி நேரம் தேவனுக்கு கொடுத்துதான் பார்க்கலாமே. யாருக்கோ கொடுத்துடணும் இல்ல. தேவனுடைய சபையை விட்டெல்லாம் நம்ம போயிருந்தோம், எங்கெங்கயோ ஊர் சுத்தி இருந்தோம். இன்னைக்கு அவங்கள திருப்தி பண்ண நாம ஓடக்கூடாது. அவங்க தேவனை அறியாம செய்யறாங்க. அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லணும், முடிஞ்ச அளவுக்கு சொல்லணும். ஜாமக்கார மாதிரி கேட்கலையா விட்டுறணும். அவங்கள திருப்தி பண்றன்ட்டு நம்ம கோபாக்கின் பிள்ளையா மாறிடக்கூடாது. நம்ம தேவனுடைய ஜீவன் உள்ள தேவனுடைய கல்லா, அவருடைய கிறிஸ்துவோட பங்காளியா நம்ம இருக்கும் பொழுது இன்னும் எதுக்கு இந்த காலம்? இன்னும் கொஞ்ச காலம் நாம தானே இந்த பாட அனுபவிக்கிறது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிலுவை இருக்கும் பிரதர், இருக்கும். தேவ மனிதன் நடக்க விரும்பும் யாவரும் துன்பப்படுறேன்னா நம்மளுக்கு இருக்கும். இன்னைக்கு பொறாமைன்ற ஒரு கடுஞ்சொல்ன்ற ஒரு சிலுவை நம்முடைய சகோதரன் மூலமா வரும், சகோதரி மூலமா வரும். நீ எல்லாம் என்ன பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏசுவாங்க. பேச வைக்கிறது அவன் கோபாக்கினுடைய பிள்ளை. கோபாக்கினையுடைய அந்த விழுந்து போன தூதருடைய லூசிபருடைய தூதர்கள் அவங்களோட சிந்தனையில பேச வைப்பாங்க. ஏன்னா அவங்க அறியல. அவங்க அறிஞ்சிட்டா நம்மளை விட வைராக்கியமா இருப்பாங்க பிரதர். அப்போ என்ன பண்ணும்? நம்ம வசனத்தினால நம்மளை கழுவிக்கணும். நானு கிருபையினால விசுவாசத்தை காத்துக்கிறேன். இது என்னால இல்ல, இது தேவன் அழைச்ச ஈவு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலை ஆகணும். அவரு சத்திய வசனத்தினால முதற் பேரானவர்களா நம்மளை மாத்திட்டு இருக்கார். இஸ்ரேல் யூத ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனம். அன்னைக்கு எகிப்தியருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனா பாருங்க, அவங்கள புறஜாதி. இன்னைக்கு நம்ம புறஜாதி மாதிரி இருக்கிற நம்மள பாருங்க, கொர்நேலியு வம்சத்தார் போல நம்மள எடுத்துட்டாருல்ல. நம்ம பாருங்க, நம்மளுக்கு விருத்த சேதனமே இல்லாம வந்திருக்கிறோம்.
அது நியாயப்பிரமான ஒரு இது. நம்ம என்ன இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணா போதும். இந்த சிந்தனையத்துல நம்ம பரிசுத்தத்தை காமிச்சிக்கினா போதும் பிரதர். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையா இருக்கிறார். அன்னைக்கு இன்னும் ஆழமா நம்ம பார்த்தா தெரியும். நம்ம முன்ன தூரமா இருந்தோம். இப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள அவருடைய ரத்தத்தினால அவர் ஈடுபலியால நம்ம கிட்ட வந்துட்டோம். சரிங்களா? அவர் என்ன பண்ணாரு? நம்மளுக்கு சமாதானம் உண்டு பண்ண தன்னுடைய ஒரே பிள்ளைய கொடுத்திருக்கிறாரு. அது நம்மளுக்கு ஒவ்வொரு செகண்டும் வரணும் பிரதர். உலகத்தார இல்ல நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பழகுனவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு விழுந்துடக்கூடாது. விழுந்துடக்கூடாது. எச்சரிக்கை பண்ணலாம். இருந்தா ஓகே. இல்லையா அமைதியா போயிடணும். சரிங்களா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்தினுடைய அந்த வாசல் கதவை திறந்துட்டு நம்மளுக்காக காத்துட்டு இருக்கார். மூளைக்கல் அங்க ஒரு ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. 1,44,000 கல்லு வேணும். கன்னிமரியால இருந்து, பேதுருல இருந்து, யோவான்ல இருந்து, யாக்கோபுல இருந்து, மத்தியில இருந்து எல்லாம் போயிட்டு ஓ மூளைக்கல்லா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய குணலட்சணம் மாதிரி அவங்களும் குணலட்சணத்தை காமிச்சு அந்த கல்லா ஜீவன் உள்ள கல்லா மாறிட்டாங்க. கன்னிமரியால் மாறிட்டாங்க. ஆனா பிரேயர் பண்றது கிறிஸ்து மூலம் தான் பண்ணோம். நானே வழி, நானே சத்தியம். யோவான் 14 சொன்ன மாதிரி கிறிஸ்து தான் வழி. அவர் தான் அடிச்சுவடு. இந்த உலகத்துல இருக்கிற புனிதர்கள் இல்ல. அதை உணர்ந்து மூளைக்கல்லா இருந்த கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சித்தத்தை அப்படி அப்படி அப்படியே நிறைவேற்றினாரோ அப்படியே நாம் நிறைவேற்றணும். கஷ்டம்தான். சிலுவைன்றது நம்ம அழகா பேசுவோம். கிறிஸ்துவா மாறத்துக்கு குணலட்சணத்தை குடும்பத்திலையும் காமிப்போம். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏசுவாங்க, காரி துப்புவாங்க, ஒரு சில நேரத்துல தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அங்க பரலோகம் பந்தய பொருள். அங்க மூளைக்கல்லா இருக்கிற கிறிஸ்து மாதிரி அவருக்கு பட்ட பாடுகளோட நம்மளுக்கு ஜாஸ்தி வரப்போகுது. அதை கொஞ்சம் அப்படி மைண்ட்ல அப்படி அப்படி வர வச்சு அப்படி விட்டுருங்க. சரிங்களா? விட்டுருக்க கூடாது. புடிச்சுக்கணும். நீங்க வேற புடிச்சுக்கணும். யாரு? அபுக்குக் சொன்னார்ல, அபுக்குக்னாவே பிடித்து கொள்ளுதல். தேவனை மாத்திரம் பிடிச்சுக்கணும். உலகத்தான இல்ல. உலகத்துல இச்சைகள் இருக்கும், பாவங்கள் இருக்கும், வேசித்தனம் இருக்கும். நீ இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் எப்படி இருந்தா பிடிக்குன்றது கிறிஸ்து தான் சொல்லணும். கிறிஸ்துவோட அந்த ரத்தம் எனக்காக அவ்வளவு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்குல்ல, அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கணும் அதிகாலையில. இப்பேற்பட்ட ஒரு ஈடுபலி நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். எகிப்தியருக்கு இல்லாத, இஸ்ரேல் யூத ஜனங்களுக்கு இல்லாத, எல்லாருக்கும் இல்லாத நம்ம எங்கேயோ இருந்தோம். இஸ்ரேலுடைய காணியாட்சிகளுக்கு புறம்பானவங்க, வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரா இருந்தோம், நம்பிக்கை இல்லாம இருந்தோம், தேவனற்றவங்களா இருந்தோம். அன்னைக்கு எகிப்தியருக்கு தேவன் தன்னுடைய எல்லா அதிசயங்களும் செய்யல. இன்னைக்கு நம்மளுக்கு செய்யறாரு. யூதர்களை ஓரம் வச்சுட்டு நம்மள தேர்ந்தெடுத்திருக்கார் ஜீவன் உள்ள கல்லா. சாலமோன் தேவாலயத்துல அன்னைக்கு என்ன பண்ணுச்சு? குவாரியிலே செதுக்கப்பட்டுச்சு கல்லு. சரிங்களா? கடைசியில தான் அந்த கல்லை வந்து அங்க வச்சாங்க. அங்க எருசலேம்ல செதுக்கப்படல. எருசலேம்ல செதுக்கப்படல. எருசலேம்ல செதுக்கப்படல. அங்க பாருங்க, தேவாலயம் கட்டும் பொழுது அங்க சத்தம் வரல. எங்க? சாலமோன் தேவாலயத்துல அந்த இடத்துல எருசலேம்ல குவாரியிலே அது செதுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? நாம கூட இந்த வனாந்தரத்துல கடைசி நாள்ல செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இந்த சபை அப்பாவோட கைவேலை, அப்பாவோட சுத்தி நாம இந்த உலகத்துல இருக்கிற தேவையில்லாத கல்ல உடைக்கிறவங்க நாம. சாத்தானுடைய துர்குணத்தை, சாத்தானை மெரிக்கிறவங்க நாம. இங்க எதிர்க்கதான் முடியும். ராஜ்யத்துல தான் நாம ஆளுகை பண்ண முடியும். இங்க நாம ஜட்ஜி கிடையாது. ஜட்ஜியால போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம தயாராகி கொண்டிருக்கிற ஒரு வக்கீல். நம்ம அந்த இடத்துலதான் போயிட்டு ஆசாரியனா இருக்கிற, நம்மளுக்கு குருவா இருக்கிற, நம்மளுக்கு போதகரா இருக்கிற, நம்மளுக்கு தாயா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை செய்யும் போதுதான் இந்த உலகத்துல இருக்கிறவங்கள நாம மாத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை அவங்கள மாத்திர மாதிரி இங்க காமிக்கணுமா? அப்போ நம்ம சத்தியத்தின்படிதான் நடும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவான்? நாம் உண்மையா நடந்து போவோம். நம்ம குடும்பத்தார் ஏத்துக்க மாட்டாங்க. நீ எல்லாம் என்னையா மனுஷன் கூட சொல்லுவாங்க. நம்ம தாங்கிக்கணும். நம்மளுக்கு தேவையான ஒரு ஆகாரத்தையோ தேவையான காரியத்தையோ செய்யாம கூட இருப்பாங்க. நாம கிறிஸ்து பாடுபட்டு கீழ்ப்படிதனாலே, பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட மாதிரி அப்பா என்ன பாக்குறாரு, அப்பா என்ன போஷிப்பார். எலியாவை போஷித்தாருல்ல.
அஹ் நம்மளையா? எலிசாவை போஷித்தார்ல, நம்மள போஷிக்க மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. ஏங்க அவரு தாங்க இந்த உலகத்துல உன்னதத்தின் தேவன் அவரு. நம்ம அப்பா. அத நம்ம உணரணும். ஒண்ணுமே இல்லாதவன் நானு, ஒண்ணும் இல்லாதவன், வீடு இல்ல, தனிமையா இருக்கிறேன். இல்ல பிரதர். தேவன் இருக்கிறார். கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அவருடைய மெயின்ல சித்தத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருந்தா அவர் கூடவே தான் இருப்பாங்க. அவரு நம்மள கைய புடிச்சு இழுத்துன்னு போமாட்டாரு. நாம தான் ஓடி அவர் கைய புடிச்சுக்கணும். நாம தான் சபைக்கு ஓடணும். நாம தான் வேத வசனத்த ஆழமா செவி கொடுத்து கேட்கணும். நம்ம பேசுறவங்க, நீங்க காது கொடுத்து கேட்கிறவங்க 2 பேருமே கிறிஸ்துவங்க தான். ஒரே கூலி தான். உங்கள விட எனக்கு தான் ஜாஸ்தி குணலட்சணத்த காமிக்கணும், கிரியையில காமிக்கணும்னு சொல்றாரு. சிலுவை வரும். நம்ம அன்பா நடக்கும் பொழுது, நம்ம சகோதரன் மூலமா, சகோதரி மூலமா ஏச்சு பேச்சு வரும். அப்போ நம்ம தடுமாறிடுவோம். கோபம்ன்ற சிலுவை வரும். இச்சைன்ற சிலுவை வரும். பொய்ன்ற சிலுவை வரும். உண்மையா நடக்கும்போது கிளைண்ட் மூலமா சிலுவை வரும். ஒரு நாளைக்கு ஒரு 10 சிலுவை கூட வரட்டும். எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தானே. எடுத்துட்டு நான் போயிட்டா நம்ம எங்க போவோம்? தூரமா இருந்த நம்மள, காணி ஆட்சிக்கு தூரமா இருந்த நம்மள, விருத்த சேதனம் இல்லாத இந்த நம்மள, இருதயத்துல விருத்த சேதனம் வச்சு நம்மள அவருடைய மாளிகை கட்ட, தேவனுடைய மாளிகை 1,44,000 ஜீவனுள்ள கல்லு. இப்ப அது ஒரு 60 கல்லோ இல்ல 10 கல்லோ அங்க பேலன்ஸா இருக்கு. அது கட்டிட்டா இந்த உலகத்தினுடைய முடிவு வந்துடும். 3ஆம் உலக போர் ரெடி ஆயிட்டு இருக்குது. நாம ரெடி ஆயிட்டா அது ரெடி ஆயிடும். இந்த உலகத்துல இருக்கிறவங்க, கண்ணு தெரியாம இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம வாழ்க்கையை பார்த்து நாம அங்க போயிட்டு எல்லாரையும் கண்ணு தெரிய வைப்போம். தேவனை ஏசப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தவங்க மத்தியில இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தாய், அப்பாவை காமிக்கிற தாய் அவருன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. யோவான் 17:3 தானே சொல்லுது. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் தெரியுமா? அது உணர்றது இல்ல. என்னதான் சொன்னாலையும் இந்த பழக்க தோசையில வந்துடும். அதனாலதான் நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்லி காமிக்கிறோம். யோசுவா புஸ்தகத்தை நம்ம பார்த்தா தெரியும். யோசுவா புஸ்தகத்துல பாருங்க, நானும் என் வீட்டாரும் அல்ல, கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரை மாத்திரம் தான் சேவிப்போம் அப்படின்னு இருந்தாங்க. அவங்களும் முதல்ல பாருங்க, எகிப்துல இருந்து கூட்டின்னு வந்தாரு. மோசே மூலமா 5 ஆகமம், தோரா புஸ்தகம் தெரியும் இல்லையா? ஆதி ஆகமும், யாத்ராவும், லேவியராகவும், என்ன உபம், இது மாதிரி எட்டுன்னு வந்தாரு. 5 புஸ்தகத்தை சொல்லி கானான்ல வனாந்தரத்துல பாருங்க, எல்லாரும் எகிப்துல இந்த பழைய அந்த இச்சைக்குரிய காரியத்துல விழுந்துட்டாங்க. பொண்ணு கண்ணு குட்டியை வணங்கி. பிரியமானவர்களே, நாம இப்ப எப்படி இருக்கிறோம்? இன்னமும் நாம அப்படியே இருக்கிறோமா? யோசுவா புஸ்தகம் பாருங்க, ரொம்ப ஆழமா இருக்கும். அவரு ட்ரைனிங் ஆனாரு ஒருத்தர்கிட்ட. யாருக்கிட்ட? மோசே கிட்ட. அவர் ஆக்சுவலா அவருடைய பேர் என்ன நம்மளுக்கு தெரியுமா? யோசுவா கிடையாது. யோசுவான்றது அவர் வச்ச பேரு. மோசே வச்ச பேரு. அது நம்மளுக்கு தெரியும். அவருடைய உண்மையான பேரு ஓசேயா அப்படின்னா. அப்ப யோசுவானா என்னன்னா, அந்த பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய கர்த்தரின் மூலமா தான் ரட்சிப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்க. இவரு யாருடைய, உங்க அப்பானா நூன், நூனின் குமாரன் வரும். இது என்னாகும் 13:8 இருக்கு. சரிங்களா? அது எங்கடா 13:16 பாத்தீங்கன்னா, கானானை சுத்தி பார்க்க இவர் அனுப்பப்பட்டார். அந்த கானான் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. மோசே என்ன பண்றாரு? சரி, அப்போ உங்களுக்குள்ள 12 பேரு, 12 கோத்திரத்துக்கு 12 பேரு தேர்ந்தெடுத்தாங்க. அதுல போய் என்ன பண்றாங்க? கானான் எப்படி இருக்கு போய் பாருங்கன்றாங்க. அப்ப இவங்க போறாங்க. போய் பார்க்குறாங்க. கானான பத்தி 10 பேர் தவறான ரிசல்ட் சொல்றாங்க. கானான் பயங்கரமானவங்க, அவங்க பலத்த ஜாதி, நாம அந்த கானானுக்கெல்லாம் முடியாது, தேவன் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு பொய்யா சொல்றாங்க. இந்த நூனின் குமாரனா இருக்கிற ஓசேயா, அதாவது யோசுவா என்ன சொல்றாரு? காலேப் யோசுவா மட்டும் நல்லதை சொல்றாங்க. அங்க மெஜாரிட்டி சொன்னதை நம்புறாங்க, இவங்க சொன்னதை நம்பல. சரிங்களா? அப்படின்னா பாருங்க, அங்க போகும்போது அந்த கானான வேவு பார்க்க மோசே அனுப்பும்போது, அங்க ராகாப், அந்த அந்த ராகாப் என்ன பண்றாங்க? அந்த மதில் மேல் நின்னு அந்த ஒரு இதுல இருப்பாங்க. அவங்க தள்ளப்பட்டவங்க வேசி தான். அவங்க வேசி தான். சரிங்களா? அன்னைக்கு பாருங்க, மோசேயால யோசுவா போதிக்கப்பட்டார். சாரி, மோசே யோசுவாக்கும் மோசே என்ன பண்ணாரு? போதகம் பண்ணார். அவர் கூடவே இருந்தார். இப்ப நாம யோசுவா வகுப்பார். நாம கிறிஸ்துவால போதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம். நாமளும் பரலோகம் என்ற கானானை நோக்கி நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். கரெக்டா?
பரலோகன்ற காணாம வேவு பார்க்க வந்த மாரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு சத்தியத்தின் மூலமும் நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் டிஃபரெண்ட். அங்க பாருங்க, ராகாப்பு வேவு பார்க்க வந்தவங்கள காப்பாத்தி விடுறாங்க. ஒரு சிவப்பு நூல் அடையாளம் போட்டு, அவங்க வந்து தப்பிச்சுக்கிறாங்க. சிவப்பு நூல் அது அடையாளம். அது நிழலா அங்க இருந்தது. தியாகத்தினுடைய அடையாளம். கிறிஸ்து ஈடு பலி. பாருங்களேன். அவங்க என்ன பண்றாங்க? வேவு பார்க்க வந்தவங்க கானானியர்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு அவங்கள மறைச்சு வச்சு, அவங்கள காப்பாத்துறாங்க. அதனால அவங்க தப்பிக்கிறோம். இப்ப நாம கூட நம்ம கானான சுத்தி பார்க்க வந்திருக்கிறோம். நம்ம வேவு பார்க்க வந்திருக்கிறோம். அப்ப அங்க போம்போது ச சாத்தானுடைய தூதர்களால நம்ம மாட்டிக்க கூடாதுன்ட்டு யாரு? அந்த ராகாப் போல காப்பாத்தி விடுறாங்க. இயேசு கிறிஸ்து காப்பாத்தி விடுறாரு. எவ்ளோ பாக்கியவதி நாம. எவ்ளோ பாக்கியவான்கள் நாம உணரணும்ல. பழைய ஏற்பாடுலாம் நிழலா வச்சிருக்கு. பழைய 66 புஸ்தகம் என்ன தெரியுமா சொல்லுது பிரதர்? கடைசி காலம் நெருங்குது. தேவனுடைய நியாய தீர்ப்பு நெருங்குது. பாவம் இவ்ளோ நாள் செய்திருக்கலாம். விட்டுருங்கன்றாங்க. அவ்வளவுதான். எல்லா புஸ்தகமும் அதான் சொல்லுது. தேவன் நம்மளுக்கு ராஜ்யத்தை வச்சுக்கிறார். தேவன் நம்மள பரலோகத்துல பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட நடத்துவார். நம்ம ராஜாத்தி, நம்ம ராஜா. இந்த உலகம் வனாந்தரம் மாரிதான். எகிப்திலிருந்து கூட்டின்னு வந்துட்டாரு தான். இங்கேயும் வந்து பழைய காரியம், பழைய பாவம், பழைய இச்சை, உலகத்துல இருக்கிற நம்முடைய சகோதரர, சகோதரிய திருப்திப்படுத்துறதெல்லாம் வேணாம். தேவனையும் கிறிஸ்துவையும் திருப்திப்படுத்தினா போதும். என்ன பண்ணணும்? கிறிஸ்துவோட குணலட்சணத்த காமிச்சா போதும் பிரதர். வேற ஒண்ணும் வேணாம். மத்தவங்க மூலியமா பிரேயர் வேணாம். வேணாமே. யாரு நமக்கு கூட்டின்னு போவான்? நம்ம சகோதரியா? இல்ல இங்க இருக்கிற இந்த இச்சைக்குரிய காரியமா? இல்ல இந்த உலகத்துல இருக்கிற நம்ம கூட இருக்கிறவனா? அவங்க அறியல. அவங்க அறிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள விட வைராக்கியம் காமிச்சுப்பாங்க. பாருங்க, எவ்வளவு உண்மையா நடந்தாங்க. நம்ம அப்போஸ்தலர்கள். அவங்கள முன்மாதிரியா வச்சுக்கலாமே. பவுல முன்மாதிரியா வச்சுக்கணும். புனிதர்கள வேண்டாம். ஏன்னா, அவங்களே அப்பான்னு தான் சொல்லிட்டு போனாங்க. இயேசு கிறிஸ்துவ. தெரியல. யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவ அவங்க அறியல. இயேசு கிறிஸ்துவ தான் நித்திய ஜீவன் தர்றவர்ன்றது அறியல. அவர் தான் தாய் அப்படின்னு அறியல. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல தான் பிறந்தாருன்னு நெனச்சுட்டாங்க. அவர் ஆதியில அவருக்காக கிறிஸ்துவுக்காக தான் இந்த உலகம் நாமெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குள்ள நாம வந்து இருக்கிறோம். இப்ப நம்ம அப்பாக்குள்ள நம்முடைய ஜெனரேஷன் கரெக்ட்டா? அப்புறம் அப்படியே அந்த சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அப்படியே சுருக்கி சுருக்கி பாருங்களேன். கடைசியில ஆதாம் கிட்ட போய் நிப்போம். சயின்ஸ் பிரகாரம். அதாவது நம்ம அப்பாக்குள்ள நம்ம குடும்பத்துல 10 பேர்னா, நம்முடைய ஜீன் அங்க. அப்ப முதல் ஜீன் எங்க? ஆதாம். அப்படியே சுருக்கி பார்த்தீங்கன்னா, அங்க போய் நிப்போம். சுருங்கி விரியிற தன்மையில சயின்ஸ் அந்த கோட்பாடு பிரகாரம். அப்ப அங்கிருந்து வந்திருக்கிறோம் நம்ம. அப்ப முதல் அங்கிருந்து வந்த ஜீனு ஆதாம் கீழ்ப்படியில ஜீனு, அந்த ஜீன் பாருங்க அந்தி பலி, அந்த ஜென்ம பாவம். அதையும் எடுத்துட்டாரு நியாயப்பிரமாணத்துல. ஃபுல்லா நிறைவேத்திட்டாரு கிறிஸ்து. இன்னைக்கு பல பேர் அறியாம செய்றாங்க. நம்ம அவங்களலாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா குமாரன் அவங்கள விடுதலை ஆக்கல. இயேசு கிறிஸ்து அவங்கள விடுதலை ஆக்கல. நம்மள விடுதலை ஆக்கியிருக்கார்ல. சந்தி பலி. இதான் இன்னைக்கு வேறு செய்ற பாவம். இது இன்னைக்கும் ஒரு ஒரு சிலுவ வந்துட்டு தான் இருக்கும். தவறுவோம், விழுவோம். ஆனா எழுந்திருச்சுக்கணும். இதுதான் கிருபையின் காலம். இங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்புன்னா, இந்த உத்திரி ஸ்தலத்துக்கு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோன்ட்டு பேர் சபையில பண்றாங்கல்ல, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த ஃபாதரையும் நம்ம தேவனுடைய அப்படியே பிரதிநிதியா பார்த்துடக் கூடாது. கிறிஸ்துவ மட்டும் தான் பார்க்கணும். அவங்க எல்லாம் விழுந்து போறவங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இது ரட்சிப்பு எப்ப தெரியுமா? நம்ம ஒரு சகோதரி கூட சொன்னாங்க. அந்த பிரதர் கிட்ட வந்து, "நான் 10 பேர் ரட்சித்துட்டேன்." எப்படி ரட்சிக்க முடியும்? நீங்களே உங்கள ரட்சிக்கல. நீங்களே ஏசப்பான்னு சொல்லுகிறீங்களேன்னு அந்த பிரதர் சொன்னாராம். இம்மான் பிரதர். அறியாம இருக்கிறாங்க. ஆனா அவங்க வாயில வர்றதெல்லாம் தேவனுடைய வார்த்தை இல்ல. இந்த சென்னை பாஷை பேசிட்டு கிறிஸ்துவ சென்னை பாஷை பேசுறது தப்பில்ல. பிசாசனுடைய துர்குணத்த பேசிட்டு, தூஷித்துட்டு, இதே வாயால போயி தேவன நீர் நல்லவர், நீர் அபிஷேகம் பண்றவர், என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா எப்படி நடக்கும்? ஒரே குழா தானே, ஒரே வாய் தானே. இதுல நல்ல தண்ணி, கெட்ட தண்ணி எப்படி வரும்? ஒண்ணு குடிக்கிற தண்ணியா இருக்கணும். நீ ஒண்ணு அனலா இருக்கணும். இல்ல குளிரா இருக்கணும். இல்ல கெட்ட தண்ணியா இருக்கணும். நீ குளிரா இருந்தா கூட மாத்திருவாரு. நீ 2ம் கெட்ட மாரி இருக்கக்கூடாது. 2 எஜமானுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு தேவன் படிச்சு படிச்சு சொல்றாரு. தேவன் தன்னுடைய புள்ளைய குடுத்து சொல்ட்டாரு. சும்மா வாயில சொல்ல.
சரியா? பரம மகிமை, கனம், அழியாம எல்லாத்தையும் தரேன். அதுக்கு கொஞ்ச நாள் இந்த பாடுகள், சோதனை, உபத்திரவம். அங்க பாருங்க, எகிப்துல அந்த ராகாப் பாருங்க, அவங்கள காப்பாத்துனாங்க. தேவ மனுஷர்கள. அது மாரி இயேசு கிறிஸ்து நம்மள காப்பாத்துறார். அத நல்லா நம்ம படிச்சா நல்லா தெரியும் பிரதர். ம். அந்த அந்த இதுலலாம் நல்லா பெரிய சம்பவங்கள் நெறைய நடந்திருக்கு. யோசுவா பாருங்க, அந்த ஆசாரியர்கள் அங்க போயிட்டு, அந்த உடன்படிக்கைய தூக்கின்னு போயிட்டு, அங்க யோர்தான்ல கால் வச்ச உடனே, யோர்தான் 2ஆ பிரிஞ்சுச்சா? 2ஆ பிரிஞ்சுது. சரிங்களா? அதுல பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். செங்கடல் 2ஆ பிரிஞ்சுச்சு மோசே காலத்துல. யோசுவா காலத்துல பாருங்க. அது பாருங்க, யோர்தான்ல பாத வச்சு யோர்தான் அப்படியே கரை புரண்டு ஓடுற நதி. அது 2ஆ பிளங்குது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கும் பாருங்க நம்மோ, அதுல நடந்து போறாங்க. உலர்ந்த தலையில நடந்த மாரி நடந்தாங்க. தேவனுடைய உடன்படிக்கை இப்ப நம்மளுக்கு நடுவுல நிக்குது. கிருபை, ரட்சிப்பு, பரலோக வாய்ப்பு நம்மள நடுவுல நிக்குது. இந்த உலகத்துல நம்ம 2ஆ பிரிக்க வந்திருக்கிறோம். சாத்தானுக்கும், தேவனுக்கும், சாத்தானுக்கும் அவனுடைய தூதருக்கும் இருக்கிற பரிசுத்தத்துக்கு தனியா, சாத்தானுக்கு தனியா 2ஆ பிரிஞ்சு நாமோ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எலிசா வாங்குன மாரி வாங்க வந்திருக்கிறோம். யாக்கோபு வாங்குன மாரி வந்த நம்ம ஆசீர்வாதத்தை பெற, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறோம். பரலோக வாய்ப்பு, இந்த உலகத்தை ஆளுகை பண்ற வாய்ப்பு. நம்மளுக்கு கீழ திரள் கூட்டம் வரப்போகுது. நாமும் ரெடி ஆயிடணும். நம்மளுக்கு 1 மடங்கு தான் பிரதர் உபத்திரவம். நம்ம இந்த இந்த வாய்ப்பை விட்டுட்டு 3வது உலக போருக்கு தாண்டி போனோம்னா, அந்த உபத்திரத்துல மாட்டிக்கினா நம்ம 7 மடங்கு உபத்திரவம். தானியேலுக்கு பாருங்க ஒரே மடங்கு தான். சிங்க கேபிக்குள்ள போயிட்டு வந்துட்டாரு அவ்வளவுதான். தெரிஞ்சே போயிட்டு வந்தாரு. போட்டாச்சு. நான் ஜெபம் பண்ணுவேன். இவங்க என்ன போடுவாங்க. தெரியும். சட்டம் இருக்கிறது தெரியும். சாத்தானுடைய சட்டம் இருக்கிறது தெரியும். இருந்தும் நான் தேவனுக்கு தான் சிலைய வணங்க மாட்டேன்ட்டு. பாருங்க, எத்தனை பேர் சூழ்ச்சி பண்ணலாம் பிரதர். தேவன் நம்மள கைவிட மாட்டார். சகோதரி, நீங்க மறந்துடாதீங்க. தேவனுடைய கிருபை, அவருடைய குணலட்சணத்து பிரகாரம் நம்ம வாழ்ற தீர்மானிச்சு நடக்க முயற்சி பண்ணா போதும். தேவன் நம்ம பக்கத்துல வந்துருவார். நம்ம எப்பவுமே தனியா இல்ல. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கங்க சகோதரா. எப்பவும் நம்முடைய அப்பா நம்ம கூட இருக்கிறார். கிறிஸ்து மூலமா நம்மள போதிக்கிறார், வழி நடத்துறார். நாமோ அந்த யோசுவா பாருங்க, அவ்வளவு தூரம் பண்ணாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? ரொம்ப இது பண்ணாங்க. எப்படி என்று பார்க்கும் பொழுது, யோசுவா 24ஆம் அதிகாரத்துல பாருங்க. அவங்கோ அ ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு ராஜா கிட்ட போயிட்டு இவங்கள சபிக்க சொல்லி பிலேயமாக்கு கட்டளையிடுறாங்க. ஆனா பிலேயாம் என்ன பண்றாரு? சபிக்க தான் வர்றாரு. ஆனா அங்க வந்து ஆசீர்வதிக்கிறார். இவர்களை ஆசீர்வதிக்கிறதா தேவன், இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா கைக்கூலி வாங்கிட்டு வர்றாரு. அந்த பிள்ளைய மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்மள மெரிக்க நினைக்கிறவன், நம்ம துன்மார்க்கமா நடந்துட்டோம், இதுக்கு மேல உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது, நீ தேவனோட பிள்ளைன்னு சொல்றவங்க கூட நம்மள ஆசீர்வாதம் பண்றது மாதிரிதான் தேவன் மாத்துவார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எமோரியர் 2 ராஜாக்களை அவங்க இஸ்ரவேலரு இது பண்ணல. தேவன் குழவிகளை அனுப்பிச்சு அவங்கள இது பண்ணார். தேவன் செய்யற காரியம் ஆசீர்வாதம் பிரதர். சரிங்களா? எவ்வளவு பெரிய என்ன கைவேலையால் செய்யப்படாத ஒரு பங்களா அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கு நம்மள தகுதிப்படுத்துறார். அப்ப என்ன பண்ணோம்? யோசுவா அங்க பாருங்க, அந்த கானானுக்கு உள்ள போயிட்டு இந்த காரியமெல்லாம் சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் எகிப்து தேவர்களை பண்ணுகிறீங்களே. அ தேவனுக்கு தேவனுடைய பார்வைக்கு ஆகாதத செஞ்சுட்டு இருக்கீங்களே. நதிக்கு அந்த அ செங்கடலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அந்த கண்ணுக்குட்டி மாரி, அந்த அங்க இருக்கிற பாஸ்டர்ங்க மாரி இருக்கிறவங்கள வச்சுன்னு சேவிச்சுட்டு இருக்கிறீங்களே. நான் அப்படி இல்ல. நாங்க நானும் என் வீட்டாரும் எல்லாம் கர்த்தரையே சேவிப்போம்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய கேரக்டர்ல எங்க குடும்பம் மட்டும் இருக்கும். இப்ப நாம தான் கிறிஸ்துவனுடைய குடும்பம். தேவனுடைய அ குடும்பம் நாம தான். கிறிஸ்து நம்மளுக்கு பங்காளி. அவ்வளவுதான். அவங்க என்ன பண்றாங்க? வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தருடைய அ காரியத்த அவங்க செஞ்சுட்டு இருக்குமாங்க. அப்போ யோசுவா ஜனங்கள நோக்கி சொல்றாரு, நீங்க திருந்துங்கன்னு. அவங்க என்னன்றாங்க? திருந்துற மாரி ஆ திருந்துறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க திருந்த மாட்டீங்க. நீங்க கர்த்தர் நன்மை தான் செஞ்சிருக்காரு. நாங்க என்ன பண்றோம்? இன்னும் இந்த உலக வாழ்க்கை வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க. இப்படி பண்ணா தேவன் நிர்மூலமாக்கிருவாருன்னு சொல்றாரு. யோசுவா சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்க? சும்மா வாயால சொல்றாங்க.
ஆனா செயல்ல இல்ல. ஆனா தேவன் சொல்றாரு, கண்டிஷன் சில வைக்கிறாரு. நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இன்னைக்கும் நம்மளுக்கு ஒரு சில கண்டிஷன் வைக்கிறாரு. நீங்க உலகத்தோடயே இருந்துட்டு, தேவனோட அனலும் இல்ல, குளிருமா இருந்தா, வாந்தி பண்ணி போடுறேன்றாரு. சரிங்களா? அவர் கண்டிஷன் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்கள பரிசுத்தமாக்கிங்க. நாளைக்கு அற்புதம் காண்பீங்க. நாளைன்றது கிறிஸ்துவோட ராஜ்யம். சரிங்களா? நாம எப்படி இருக்கிறோம்? பாருங்க, பிலேயாம் போல இருக்கிறோமா? இல்ல ராகாப் வேசி, வேசி ராகாப். ஆனா பாருங்க, அவங்க பாருங்க, முற்பிதாக்க அந்த தேவனுடைய அந்த வம்சம் மத்தேயுல பாருங்க, அந்த வம்சம் பாருங்க. அந்த வம்சத்துல வந்துடுறாங்க. தேவ பக்தி உள்ள வம்சத்துல. வேசி. அப்போ வேசியே மன்னிக்கிறாரா? நம்மள மன்னிக்க மாட்டாரு? நாம அதை விட மோசமா? மன்னிப்பார் பிரதர். சரிங்களா? ஆகான் பாருங்க, அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் வர்ற இடத்துல திருடு பண்றான். பாபிலோன் சால்வை. அந்த பொண்ணு பொண்ணு மேல ஆசைப்பட்டு திருடி மறைச்சு வைக்கிறான். நம்ம மாரி நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு நாமளும் இச்சையோ, இல்ல யாருக்கும் பார்க்கலன்ட்டு வேற காரியமோ, இல்ல மத்தவங்கள திருப்தி படுத்தணுமோ இருந்தா நம்மள தள்ளிடுவார். சரிங்களா? ஆகான் போல இருக்கக்கூடாது. எதையும் மறைச்சுக்க கூடாது. எல்லாம் ஒளிவு மறைவு இல்லாம கிறிஸ்து முன்னாடி இருக்கணும். அப்போ தேவன் எதிர்பார்க்கிற காரியத்த நம்ம செய்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். சரிங்களா? ஆயி பட்டணத்துல ஆகான் செஞ்ச தவறு மாரி பண்ணக்கூடாது. எரிகோ மாரி நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். யோசுவா புஸ்தகம் பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியம் நம்மளுக்கு தந்திருக்கிறார். சரிங்களா? கிபியோனியர்களே வந்து இவங்களுக்கு அடிமையா வேலை செய்றாங்களாம். அப்ப எவ்ளோ உண்மையா இருக்கா பாரு. நம்மளுக்கு கீழ ஒரு ஜனம் காத்துட்டு இருக்கு. நம்ம சொல்றத கேட்கறதுக்கு ஒரு ஜனம் காத்துட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? கைவேலை செய்யப்பட கைவேலை இல்லாத அந்த பரிசுத்த நகரத்துக்கு அந்த சந்தோஷமான ஒரு பாக்கியத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு, அந்த பரிபூர்ணமான ஆனந்தம், கிறிஸ்துவோட வலது பக்கம் உட்கார்றதுக்கு ஜெயம் கொள்ளணும். சரிங்களா? எப்பவுமே நம்ம முறுமுறுத்துறக் கூடாது. நம்முடைய ஜெபம் மூலம் அவர் கூட அதிகாலைல நெருங்கிட்டே இருந்தா, நம்முடைய மேன்மையான வார்த்தைகள நம்ம தியானிச்சு, அத கைக்கொண்டா மட்டும் போதும். அத நடைமுறைப்படுத்தணும் நம்ம. அப்படி பண்ணோம்னா, கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலி நம்மளுக்காக, நம்முடைய பாவத்துக்காக, இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்துக்காக பரிந்து பேசி, நம்மள தேவனிடத்துல நெருங்கி சேர்க்க கிறிஸ்து உதவி பண்ணுவார். நாம பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்தா, நம்ம இன்னும் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு கிறிஸ்து நம்மள ஒவ்வொரு நாளும் தயார் பண்ணுவார். அந்த ஜீவன் உள்ள கல்ல போல. நம்ம அவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். அவருடைய சித்தம் செய்யறதுக்கு நம்மளுக்கு நேரம் பார்த்துட்டே இருக்கணும். சரிங்களா? ஒரு சில நேரத்துல நம்ம பைக்ல ஒருத்தருக்கு லிஃப்ட் குடுத்தா கூட அது தேவதூதர்களா இருக்குமா. அப்ப நம்ம பாருங்க, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அப்ப என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஏசாயா 1:19 சொன்ன மாரி நாம ஒரு சுயமா அப்படியே நம்ம சுய இஷ்டத்தோட வந்து கீழ்ப்படியணும். கட்டாயத்தினால இல்ல. தேவன் அததான் விரும்புறாரு. ஆனா கீழ்ப்படியணும். நம்முடைய சுய ஆசைகள், எண்ணங்கள அடக்க தெரியணும். அடக்க முடியலையா? பலவீனமா? கிறிஸ்து கிட்ட போய் கேட்டா போதும். அப்பா கிட்ட இருந்து பரிசுத்த ஆவி வாங்கி குடுத்துருவாரு பிரதர். அவருடைய வார்த்தைக்கு முழு மனசா கீழ்ப்படியணும். அவருடைய பாடங்கள் ஜீவனுள்ள கல்லா நம்மள மாத்தும். தேவனுடைய பிரதிநிதியா வருங்கால உலகையே தேவ திட்டத்தின்படி கீழ்ப்படிதல் இருந்தாதான் நாமோ இங்க கீழ்ப்படிதல் இருந்தாதான் அங்க நாம ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்போ வருங்காலத்துல இருக்கிற அந்த ஆளுகை நம்மளுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒபே பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை காது கொடுத்து இப்ப கேட்டா போதும் பிரதர். கேட்டுட்டு கிரியையில காமிக்க இப்ப முயற்சி பண்ணணும். முடியாதுதான், பிசாசு விட மாட்டான் தான், கொஞ்ச காலம் இருக்கு நம்மளை விழ தள்ளுவான் தான். நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அவருக்கு நேரத்தை கொடுக்கணும். நேரத்தை கொடுத்து நாம தயங்காம தேவனுக்கு முழு மனசா 100% முழு இருதயத்தோடு முழு சிந்தனையோட ஒப்பு கொடுத்தா கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மள இன்னுமாய் இன்னுமாய் பெருகச் செய்வார். கிறிஸ்துவனுடைய வருங்கால 1000 வருட அரசாட்சியில நாம அதுக்கு தகுதியான கருவியா, தகுதியான ராஜாத்தியா, தகுதியான ராஜாவா நம்மள வைப்பார். அப்ப ஜீவனுள்ள கல்லு நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோட நடக்கணும், கிறிஸ்துவோட பயணிக்கணும், நற்கிரியைகளை செய்ய நம்மள தயார் பண்ணும். அந்த நற்கிரியை தான் இங்க செய்யற நம்ம நற்கிரிகைகள் தான் அங்க பரலோகத்துல நம்ம வேதமா நிக்கிறதுக்கு உதவும். அந்த நற்கிரிகளை தொடர்ந்து செய்ய பரிசுத்த ஆவி கிறிஸ்து மூலமா நம்முடைய தாய் மூலமா கேட்டா கண்டிப்பா பரிசுத்த ஆவியை வாங்கி தருவார். கிறிஸ்துவோட ஆளுகை செய்கிற
அந்த பாக்கியத்தை தேவன் நம்மளுக்கு அருளுவார். பொறுமையோடு கேட்ட உங்களையும் என்னையும் தேவன் தாம் ஆசீர்வதித்து ராஜ்யத்துல நாம் ஒவ்வொருவரையும் சேர்ப்பாராக. கிரியையை நற்கிரியை நாம் என்ன பண்ணோம்? நாள்தோறும் கற்றுக்கொள்ளணும். தேவன் தாம் பொறுமையோடு கேட்ட நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.